தமிழ் சினிமாவோட ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட் சுந்தர்சி எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்பிக்கையே இல்லை, சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா தேராது நல்ல வேலை போயிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளால அரண்மனையை வச்சு மினிமம் கேரண்டியில் படம் எடுக்கிற ஆள். ரஜினிக்காக ஒன்று பண்ணுறது அப்போ பண்ணலாம்னா அருணாச்சலம்லாம் பண்ணும்போது அது ஒரு ஏஜ் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாது. பேட்டர்னே மாறிடுச்சு. ஒரு கம்மியான நாட்கள்ல ஷூட்டு, சின்ன பட்ஜெட், சின்ன கல்லு லாபம் மாதிரியான ஒரு பேட்டர்ன் போயிட்டாரு. அந்த பேட்டர்னுக்குள்ள ஒரு 3 ஹீரோயின், ஒரு காமெடின்னு, இத்தனை சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கிறாரு. அது வந்து அதை ரஜினி படத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. ரஜினிக்குன்னு ஒன்று பண்றத இவரு எவ்வளவு தூரம் அடாப்ட் பண்ணி பண்ணுவாரு டவுட் இருக்கு. ஏன்னா மாஸ் படம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைரக்டர் வந்து அதுக்காக ரெடி ஆகிட்டு வராங்க. அவங்க வந்து ரஜினி வச்சு படம் பண்ணும்போதே சரிக்கிறது. லோகேஷ் எல்லாம் பெருசா நம்பி இருந்தேன். கடைசியில நீ ஏன்டா என்ன நம்புறேன் கேள்வி கேட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் அது மாதிரி தான் பண்றாரு. ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இந்த 1000 கோடி 2000 கோடி எல்லாம் நம்பிக்கை இல்ல, அந்த 150 200 அது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியாது. அது புரியல. அடுத்து அவர் என்ன நெல்சன் வந்து கண்டிப்பா முடியாது ஜெயிலர் 2 பண்றதுனால. ஒன்னே ஃப்ளூக்ல ஒண்ணு அது வந்து அதெல்லாம் உலக்கடி வாங்கியிருக்க வேண்டிய ஒரு ரொம்ப சுமாரான படம். அவர் மாதிரி கூட்டம் கூட்டமா நிறுத்தி விட்டு ரொம்ப மட்டும் நல்லா இல்லைன்னு சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல போய், ஆனா அது ரொம்ப சுத்தமா நல்லாவே இல்ல. ஒரு ரஜினி படம், வீக்கான படம். ஆமா ஆமா, தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி ஒரு மாசம் நல்லா இருந்துச்சுன்னு தோணி, லேட்டரா ஓடிடில பாக்கும்போது நல்லா இல்லன்னு சொல்ற படம் கூட இல்ல. தியேட்டர்லயே பாக்குறேன், ஆடியன்ஸ் ஃபேன்ஸோட பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த ஃபீலே இல்ல, ஒண்ணுமே இல்லையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாஸ் அதே தான் இருந்துச்சு, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜெயிலர் பத்தின ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து ரஜினிகாந்த் அதை ஒத்துக்கிட்டாரு. சக்சஸ் மீட்லயோ இல்ல வேற ஒரு படத்துல பேசும்போது இது பிஜிஎம் போட்டு பாக்குறதுக்கு முன்னாடி படம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு, அணியோட பிஜிஎம் போட்டதுக்கு அப்புறம் தான் படம் நம்ம சொல்றோம் சுமார் அவருக்குமே தோணி இருக்கு. பிஜிஎம் போட்டு ஒப்பேத்தப்பட்டு வெற்றி அடைய செய்யப்பட்ட ஒரு படம் தான் அது பெரும்பாலும். ஸோ அதனால ஜெயிலர் 2 வந்து சரி சீக்வல் ஒன்று பண்ண திரும்பலாம் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு தேவையில் எதுக்கு ஒரே ஃபிளேவரில் ஒரு பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் பண்ணணும் தான் அவருமே எதிர்பார்ப்பாரு. அந்த வகையில் தனுஷ் 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 அப்படின்னு கொஞ்சம் பேர் அடிபட்டு இருக்கு. எப்படி தனுஷ் 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 வந்து டைரக்டரா இன்னும் யோசிச்சே பார்க்க முடியல. டைரக்டர் அப்படின்னு ஒரு இதுல எடுத்த படம் 4 வேற வேற இது ஜானர், சம்பந்தமே இல்லாதது. பவர் பாண்டி ஓகே, பவர் பாண்டி எல்லாம் மினிமமா நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. பவர் பாண்டியில வந்து ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. இந்த படத்தோட ஐடியா இதை இந்த ஃப்ளோல கொண்டு போகணும். அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாமே டீசென்ட்டா நீட்டா இருந்துச்சு. அந்த ஃபீல் குட் ஜானர் ஜஸ்டிஃபை பண்ணாப்ல ஓகே ஃபில்ம். அது ஓகே. ராயன் தான் ரெடா படமா? ராயன் தான். ஆமா, ராயன் வந்து சரி ராயன் அடுத்து பேசுவோம். அடுத்து வந்து நிலவுக்கு என்மையில் என்னடி கோபம், இட்லி கடை. இது 3மே கொஞ்சம் அந்த லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் ஃபிலிம் தான். அது ஒரு கொஞ்சம் பொய்டிக்கா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு 3மே ஒரு ஓகே படம் தான். இதெல்லாம் நிலவுக்கு என்மையில் என்னடி கோபம்னா ரொம்பவே சுமார். இட்லி கடை சுத்தம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல படம். வெரி வெரி ஆவரேஜ், எல்லாம் பிலோ ஆவரேஜ்ங்கிற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி ராயன் ஒன்று தான் அந்த ஒரு ஸ்டாருக்கான படம், சீரியஸ் படம் அப்படின்னு பார்த்தோம்னா அது செகண்ட் ஹாஃப்லாம் அடி. அது ராயனில் நிறைய ஸ்டார் காஸ்ட் நிறைய பேர் இருந்ததுனால தப்பிச்சிருச்சா, அந்த அளவுக்கு அடி வாங்காம தப்பிச்சிருச்சா? இல்லை படம் வந்து அடினா இல்லை ஸ்டார்டிங்கில் பெரிய அடிலாம் வாங்கல. இப்போ இட்லி கடை வாங்குற அளவுக்கு அடி இல்லைல்ல, அது அந்த அளவுக்கு படமும் இல்லைன்னு நினைக்கிறேன். படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தோம். நல்லான்னா இந்த ஒரு நான் சொல்ல ஒரு ரிவ்யூவர் சொன்னார்ல, ஒரு படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க சொல்லி 25,000 பே பண்றேன்னு சொன்னாங்க. படம் நான் ஆவரேஜ் தான் இருந்துச்சு, நான் ஆவரேஜ் ரிவ்யூ தான் கொடுத்தேன். பட் முக்காவாசி ரிவ்யூஸ் வந்து அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ராயன் தான் அது. அந்த படத்தை பத்தி தான் சொன்னாங்க. அப்ப சரி, கோட் அக்செப்டட். அதனால ரிவ்யூஸா பார்த்தா பெருசா அடி வாங்கல. ஆனா படமா ஆடியன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பார்த்தா இப்ப யார் ராயன் பத்திலாம் பாசிட்டிவா பேசுறது கிடையாது. ராயன் பண்ணா இருப்பா, அதனால ரஜினி வச்சு பண்ணுவாருப்பா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ராயன் ரொம்ப வீக்கான படம் தான். மீதி எல்லாமே வந்து ரஜினிக்கு செட் ஆகக்கூடிய படமும் கிடையாது. ஃபீல் குட் படம் அது இதுன்ட்டுலாம். எப்படி பார்த்தாலுமே தனுஷ் வந்து ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியோட இருக்காரான்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. இல்ல அது ரூமரா மட்டும்தான் இருக்கணும் அது. ஏன்னா சும்மா நல்லா இருக்கிறதுக்காக பேசுவாங்க. அதான் இப்ப நீ ஒரு தகவல் எடுத்துட்டு வருவல்ல, அடுத்து வந்து கமல் டைரக்ட் பண்ணா அப்படின்னு அந்த மாதிரிதான் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. பண்ண மாட்டாரு. ஆனா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அப்படி பேசினா நல்லா இருக்கும், நல்லா இருக்கலாங்கிறது. இன்னொன்னு as a fan எனக்கு ஒரு ஆசை இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ஒரு ஆள் தனுஷ் ஃபேன் யாராச்சும் கிளப்பி விட்டுருப்பாங்க. அது வந்து ஃபேன் மட்டுமே கிளப்பி விடுறா, இல்ல தனுஷே கிளப்பி விட்டு. இல்ல ஒரு சில யூடியூப் வாயர்கள் வந்து ஃபேமிலி இஷ்யூஸை வச்சு ஏதாவது கண்டென்ட் உள்ள பேசலான்றதுக்காக கூட எடுத்து வந்திருப்பாங்க. அந்த தனுஷ் ஒருவேளை இதுதான் வின் அண்ட் வின் தான். நல்ல படம் வந்துச்சுன்னு நல்ல பெரிய டைரக்டர் ஆயிடுவாரு. ஆவுல நினைச்சுக்க பழி வாங்கின ஃபீலோட வெளில வந்துருவாரு. கார்த்திக் சுப்ராஜ் தான் சொல்லலாம் இப்போதைக்கு சொன்னோம்னா.
வேற யாருமே இல்ல. ஹோல்சமா ஒரு படம் பண்ணிடுவாப்ல ரஜினி கிடைக்கும் போது. ஆக்சுவலா சுந்தர்சி கிளம்புனதுமே அங்க கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாருமே இட்ஸ் டைம் ஃபார் கார்த்திக் சுப்ராஜன் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ்க்கு ஆப்வியஸா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படம் கொடுத்த ஒரு டைரக்டர். தளபதிக்கு அப்புறம் ஒரு ஃப்ரேம் ரஜினி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேட்டையில தான் நம்ம பார்த்தோம். அப்படிலாம் இருக்கும்போது சரி கார்த்திக் சுப்ராஜ் பண்ணா பயங்கரமா இருக்கும் அப்படின்லாம் தான் தோணுது. சான்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அவர் இப்பதான் ஒரு இண்டி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. யாருக்காக பண்றாரு என்ன படம் எதுவும் தெரியல. பட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு சொல்றாங்க. அது ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இமீடியட்டா ஆரம்பிக்க போற படம் இல்ல. ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அடுத்த வருஷம் தான் ஷூட் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள வருவாரா? கமல் ப்ரொடக்ஷன் கமல் வந்து ஓகே பண்றாரா? நிறைய விஷயம் இருக்கு. ஆனா எப்படி இருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் இப்ப ரஜினிக்கு பண்ணா? ரெட்ரோ பண்ணிட்டு பண்றப்ப ரெட்ரோ ஓரளவுக்கு நல்லாதான் இருந்தது. அதனால அடுத்து வந்து ரஜினிக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு டேகோட பெரிய இதுல பண்ணது. நல்லா பேட்டை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய ரஜினியை உண்மையாவே பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு. காலா கபாலி அது ரெண்டுமே வேற மாதிரியானது. அதுக்கு நம்ம பழைய ரஜினியா பார்க்கணும்னு போகல. ரஜினி பாரஞ்சித்தோட ரஜினியை தான் பாக்குறதுக்கு போனோம். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இடையில வந்ததுல எந்திரனுக்கு அப்புறமுமே ரஜினிக்குன்னு ஒரு படம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. எதுவுமே இல்ல. எடுக்கிறது எல்லாமே மட்டியா தான் இருந்துச்சு. அதனால கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். கார்த்திக் சுப்ராஜோட பண்ணும்போது கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினி படம் பண்ணா எப்படி பண்ணுவாருன்னு நம்ம பேசணும்ல. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா படம் பண்ணாலும் அது ரஜினி படம் மாதிரி நினைச்சுதான் பண்றாரு. அது நிறைய ஃப்ரேம்ல ரஜினி ஞாபகம் வந்தாரு. ட்ரெயின்ல கையை சுத்தி அடிக்கிறது போறது எல்லாமே நிறைய இது ரஜினி தான் ஞாபகம் வந்தாரு. அது ரஜினி மைண்ட்ல வச்சு எழுதுன கதைன்னு சொன்னாரு. எல்லா கதையும் ரஜினி தான் எழுதுவாரு. அப்ப இதெல்லாம் ஜிகிருதண்டா அந்த பழங்குடியினர் சீன் ரஜினி தான். ஆமா ஆமா ஆமா. தமிழ் சினிமாவில் முதல் கருப்பு ஹீரோன்ற டயலாகே நமக்கு ரஜினி தான் ஞாபகப்படுத்துது. அது நம்ம ஒரு இதுல மீம்ல கூட பார்த்தோம்ல. எஸ்ஏஸ்வரியா கட்டல கமலும் ராகவா லாரன்ஸ் இதுல வந்து ரஜினியும் நடிக்கிற மாதிரி போஸ்டர் ஒண்ணு போட்டு யாரோ ஒரு ஃபேன் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஷேர் பண்ணிருந்தாப்ல கார்த்திக் சுப்ராஜ். வேற யாருக்கு அட்லி பண்ணலாம். அட்லி ஏற்கனவே வந்து ரஜினி ஃபேன் பண்ணதெல்லாம் பத்தாதான். அட்லி வந்து நிறைய தடவை ஸ்டார்டிங்ல வந்து ரஜினி ஃபேன் தான் சொல்லி இருந்தாரு. விஜய் கூட பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி ஃபேன் தான். அண்ணா கூப்பிட்டு முதுகுல தடை கொடுத்து அடையவே 3 கோடி போட்டாரு. அவரு இது நிறைய இதுலயே சொல்லுவாரு ரஜினி ஃபேன். அதுக்கப்புறம் வந்து விஜய் கூட படம் பண்ணதுக்கு அப்புறம் நான் தளபதி ஃபேனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொன்னாங்க. இங்க வந்து ரஜினி தான் மார்க்கெட்ல பெரியது அப்படின்னு ஒரு இது இல்ல. ஸ்கேலா பிசினஸா ஒரு காம்பினேஷனா அதெல்லாம் பாக்குறப்போ அட்லி ரஜினி அப்படின்னா ஒரு ரஜினிகாந்த் அட்லி அப்படின்னா அது ஒரு இது இருக்குதுதான். ஆனா எனக்கு என்னமோ ஓடும் அப்படின்னு தோணுது. அவர் அந்த பிளேவர்லயோ இல்ல அந்த மாதிரி படம் எல்லாம் நிறைய பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டா கொஞ்சம் மாடர்னா ஏதாவது பண்ணுவோம் அப்பதான். வேற யாரு குவாலிட்டியான என்டர்டெயின்மெண்ட்னா ஒருத்தரே ஆஃபர் பண்ணலாம். வெற்றிமாறன் நான் பண்ண மாட்டேன். இல்ல இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டா தான் பிளான் பண்ணிருக்கோம். அதாவது நிறைய எடுத்துட்டேன். பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் கேட்க மாட்டேன். சத்தியம் வாங்கிட்டு அசுரன் பண்ண மாதிரி பண்ணி கொடுங்க. அசுரன் பண்ண மாதிரி தான் என்ன அரசன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. திரும்ப ஒண்ணு பண்ண முடியாது. ஜோக்ஸ் அபார்ட், வெற்றிமாறன் ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷன் வந்து நடக்கவே போறது இல்ல. சும்மா ஒரு கற்பனைங்கிற மாதிரி ஆசையா பேசணும்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா தான் இருக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் நீ என்ன நம்ம சொன்னாலும் போனாலும் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அவரு. ஒரு கதைக்கு ஒரு படத்துக்கு ஒரு அவர் வந்து எவ்வளவு அது ஒரு சீன்ல ஒரு பர்டிகுலர் சீன்ல அதுக்கு மேல வேற யாரும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்ணிடுவாரு. இப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு மம்முட்டி ஒரு சீன் நடிச்சிருக்காங்க, இது கமல் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த கம்பேரிசன்ஸ்குள்ள போலாம். ரஜினி வந்து இப்ப ஜானில ஸ்ரீதேவி கிட்ட பேசுற சீனை வச்சு அது பெர்ஃபார்ம் பண்ற சீன்லாம் இல்ல, இது இன்னொருத்தர் பண்ணுவோம் அது ரஜினி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு. வெற்றிமாறன் வந்து ரஜினி கதை சொன்னது வந்து தெரியுமா? கதை சொன்னப்பலையா? ஆமா, மகாராஷ்டிராவுல வந்து இதெல்லாம் விவசாயிகள் எல்லாம் தூக்கு போட்டு சாகுறது அத பத்தின கதை அப்படின்னு சொன்னது. அதுல நிறைய அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணாம்னு சொன்னது. ஓகே, அதே கதை நம்மாலு ஜவான்ல வந்து ஒரு கதை எடுத்த படத்துல காப்பி அடிப்பீங்க. சொன்ன கதையே நான் எடுப்பேன்டா. இந்த மாதிரி ஒரு கதை சொன்னாரா? அதே இது இருக்கும். மகாராஷ்டிரால வந்து விவசாயிகள் வந்து கடன் தொல்லையால தற்கொலை பண்ணிக்கிறது. அத பத்தி நம்மாலு அட்லி அங்கேயும் இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசணும். கமலே டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? நம்மளுடைய வந்து ஆழ்மான ஆசைகள் தான் இருந்தாலும் ஸ்டில் கமல்ஹாசன் அஸ் அ டைரக்டர்
அந்த கேட்டகரிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. தொடர்ந்து ஹேராமோ விரும்பாண்டியோ திரும்ப திரும்ப பார்க்கலாம், திரும்ப திரும்ப டீடைல் பத்தி பேசுறோம், ஸ்டடி பண்ணிட்டே இருக்கிறோம். நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இன்ஸ்பைரிங்கான படங்களா அது இருந்துட்டு இருக்குது. அவரே டைரக்ட் பண்ணிக்கிறப்ப சொல்றேன், எப்படி ரஜினியை வச்சு பண்றது அப்படின்னு எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை இருக்கு. கமல் வந்து நடிக்காம அவரு உள்ள வராம வெளில இருந்து அஸ் ஃபுல் கம்ப்ளீட்லி டைரக்டரா மட்டும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இல்ல அது இதாகுமா? கமல் வந்து கமலோட ஸ்கேலுக்கு தானே கேட்பாரு. ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாத் கண்டுபிடிக்க வேண்டியதான். ரஜினிக்கான மாசோட பட் வந்து கமல் காம்ப்ரமைஸ் பெருசா போயிடாம அந்த லெவல்ல ஒண்ணு எடுத்து பண்ணிடலாம் என்ன கேட்டா. ஆனா அது உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது ஒரு வருஷத்துல ஆரம்பிச்சாகணும் அப்படிங்கிறப்ப கமலுக்கு ஒரு இருக்குல்ல. தெரியல, பாப்போம். இந்த மாதிரி நமக்கு டைம் இருக்கா இல்லையா, பட்ஜெட் இருக்கா இல்லையா, அதை பத்திலாம் யோசிக்காம இதுக்கப்புறம் எப்ப பண்ண போறோம், இது அதுக்கு என்ன டிமாண்ட் பண்ணோ அதை கொடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா பண்ணலாம். அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு பேசியது நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க தானே கமல் கேட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்குவேன். இல்லன்னா அஜித் இருக்கிறது கேட்கயா சொல்லு. அஜித் வந்து கமலுக்கு போன் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த RK5 படம் ரஜினிகாந்த் படம் வந்து அவர் பண்றாரு இவர் பண்றாருன்னு சொல்றாங்க, நீங்க பண்றாரு போன விட இல்ல சீமானு பண்ணிட்டா என்னைய கேட்டா நம்மாலு ஜாயின் ஜெகதீசன் இருக்கலாம். ஜாயின் ஜெகதீசன் கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்ட பேரா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் எடுக்கிற அடுத்த படம் வந்து லவ் டுடேக்கு அப்புறம் நிறைய இது வரும் தெரியுமா, ரஜினி வச்சு மீம் வந்து அடுத்த படம் ஹாலிடே அப்படின்ட்டு கோவாவுல வந்து ரஜினி இருக்க மாதிரி வெங்கட் பிரபு எடுக்கிற மாதிரி, இதுல வந்து ஜாயின் ஜெகதீசன் கேட்ட கேரக்டர் பேர் இதுல இருக்கும். எல்லைக்கு அந்த டீசர்ல வந்து டைரக்டட் பை ஏதோ ஒண்ணு இருக்கும். ரஜினி படம் வந்து ஒன்ஸ் ஏதோ 270 240 என்னமோ போட்டு கீழே வந்து இது இருக்கும். அது மேல லைட்டா போஸ்ட் வந்து ஜாயின் ஜெகதீஸ்வரோட போஸ்ட் இருக்கும் லைட்டா. ஆமாமா, பிரதீப் ரஜினியை டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும்டா எனக்கு அந்த யோசிச்சு பார்க்கும்போது ரெண்டு ரஜினி ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நடிச்சு காட்டுவாப்ல என்ன பிரதீப் டைரக்ட் பண்ணா வந்து என்ன பண்ணுவாப்ல, நல்லா சூப்பரா பண்ணிடுவாப்ல, சின்ன வயசு ரஜினியா நடிச்சிருவாப்ல. பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? இளைய ரஜினியாக ரஜினி பேர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அவரு இப்ப இளமையா தானே இருக்காரு. சரி பாப்போம், ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி யூடியூப் பயணங்களுக்கு கண்டென்ட் கொடுக்காம சீக்கிரமா யார் டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க நல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து யார் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.